நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அண்மை செய்தி, மைசூரு அருகே உள்ள KRS அணையிலிருந்து தமிழகத்திற்கு உபரி நீரை திறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வினாடிக்கு 10,000 முதல் 25,000 கனஅடி வரை திறக்கப்பட உள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. KRS அணை திறக்கப்பட்டால் காவிரியில் தமிழகத்தில் உள்ள நீர்வரத்து மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெகநாத். அவரோடு பேசலாம். ஜெகநாத், மைசூரு அருகே இருக்கக்கூடிய இந்த KRS அணையிலிருந்து உபரி நீரை திறப்பதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழையானது ஜூலை முதல் வாரத்திலிருந்தே தொடங்கி நல்ல கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 30% அதிகமாகவே தற்போது மழை கொட்டி தீர்த்துள்ளது. காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், மண்டியா, ஆசன், சிவமொகா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக கடந்த சில நாட்களாகவே கபினி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து கபினி அணை முழு கொள்ளளவு எட்டியதை அடுத்து கபினி அணையிலிருந்து கபிலா ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டிருந்தது. நேற்று 75,000 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டிருந்த நிலையில் கபினி அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக நேற்று முதல் குறைந்து வருகிறது. இதன் காரணமாக கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரானது 40,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு சூழ்நிலை தான் தற்போது கிருஷ்ணராஜ் சாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து, அதாவது ஆரங்கி மற்றும் ஹேமாவதி அணைகளிலிருந்து உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஆசன் மாவட்டம் மற்றும் மண்டியா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு தற்போது 45,091 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த அணையின் நீர் முழு கொள்ளளவு 124.80 அடியாகும். தற்போது 117.20 அடி அளவுக்கு தண்ணீர் தற்போது நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி நடப்பு ஆண்டில் முதல் முறையாக கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவேரி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்படுகிறது. அதாவது 10,000 முதல் 25,000 கனஅடி வரை எந்த நேரத்திலும் தண்ணீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காவேரி ஆற்றின் கரை பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும். ஆற்றை கடக்கக்கூடாது. ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகள் சுத்தம் செய்யவோ கடக்கக்கூடாது என்ற உள்ளிட்ட இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும்படி வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 4-5 நாட்களாகவே கபினி அணையில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் கபிலா ஆற்றில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் தற்போது KRS அணைக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கார்த்திகா. ஜெகநாத், ஏற்கனவே காவிரியில் தமிழக எல்லைக்கு 45,000 கனஅடி நீர் வரை வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது KRS அணையிலிருந்து உபரி நீரும் திறக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் தமிழக எல்லைக்கு எவ்வளவு நீர் வந்து சேரும், அது குறித்த தகவல் இருக்கு? கார்த்திகா, குறிப்பாக KRS அதாவது கபினி 2 அணைகளிலிருந்தும் காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு உபரி நீர் திறக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆகும். பிலுகுண்டு தமிழக எல்லை பகுதியான பிலுகுண்டு வருவதற்கு. நேற்று வரையுமே கபினி அணை, நுகு அணையில் இருந்தெல்லாம் தண்ணீர் மொத்தமாக 75,748 கனஅடியாக தண்ணீர் திறக்கப்பட்டிருந்தது. இன்று தண்ணீர் வருவதற்கே நமக்கு பிலுகுண்டுக்கு சேருவதற்கு 2 நாட்கள் ஆகும். அதாவது நாளை மறுநாள் காலை இந்த தண்ணீர் வரத்துக்கு வாய்ப்புள்ளது. தற்போது KRS அணையிலும் தண்ணீர் அதிக அளவில் திறக்கப்படுவதால் அணைக்கு வரும் நீரின் பொறுத்து உபரி நீர் திறப்பின் அளவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கார்த்திகா, இந்த தண்ணீர் திறக்கப்படக்கூடிய தண்ணீர் தமிழக பிலுகுண்டு வருவதற்கு 48 மணி நேரம் ஆகும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.